எருசலேம் தேவாலயம் எப்பவும் போல இரைச்சலா இருக்கு. பணக்காரங்க போடுற காசு சத்தம் அந்த உலோக எக்காலத்துல பட்டு எதிரொலிக்குது. கலீர் கலீர்னு கேட்குற அந்த சத்தம் அவங்க பெருமைய ஊருக்கே பறைசாற்றுச்சு. நான் ஒரு விதவை. கணவன் போன பிறகு இந்த சமுதாயத்துல எனக்குன்னு இருந்த மரியாதையும் போச்சு. ஆதரவு சொல்ல ஒரு நாதி இல்ல. என் நிழலை தவிர எனக்குன்னு யாரும் இல்ல. என் கவலைகளை கேட்க கூட ஆள் இல்லாத அநாதனா. என் கையில இருக்கிறது 2 லெப்டான் காசுகள். ரோமானிய கணக்குப்படி பார்த்தா இது ஒருவேளை சாப்பாட்டு கூட பத்தாது. ஆனா இதுதான் என் மொத்த சொத்து, என் வாழ்வாதாரம். மனசுக்குள்ள 1000 போராட்டம். இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒருவேளை கஞ்சி குடிக்கலாமா, இல்ல கடவுளுக்கே கொடுத்துடலாமா? ஆனா ஒன்னு புரிஞ்சது, என் நம்பிக்கை இந்த 2 காசுகள்ல இல்ல, என்னை உண்டாக்கின அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கு. பணக்காரங்க அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணத்துல இருந்து கொஞ்சம் கிள்ளி போடுறாங்க. ஆனா நான் என் வறுமையிலிருந்து கொடுக்கிறேன், என் உசிரையே எடுத்து வைக்கிற மாதிரி. யாரும் கவனிக்கல, எந்த பாராட்டும் இல்ல, என் காணிக்க சத்தம் யாருக்கும் கேட்கல. ஆனா ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார், அந்த கலிலேய போதகர் இயேசு. ஆனா அவர் கண்கள் அந்த கூட்டத்தை தாண்டி நேரா என் மேல பதிஞ்சிருந்துச்சு. அவர் சீஷர்கள் கிட்ட சொன்னார், உண்மையாவே சொல்றேன், இந்த ஏழை விதவை தான் மத்த எல்லாரையும் விட அதிகமா போட்டிருக்கா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உலகம் எதை குப்பைன்னு நினைச்சதோ அத அவர் பொக்கிஷம்னு சொன்னார். உலகம் அளவை, குவான்டிட்டிய பாக்குது. ஆனா கடவுள் ஆழத்தை, குவாலிட்டி, ஹார்ட்ட பாக்குறார். இன்னைக்கு உங்க கையில கொடுக்கறதுக்கு பெருசா ஒன்னும் இல்லாம இருக்கலாம். திறமையோ பணமோ வசதியோ கம்மியா இருக்கலாம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சமா இருந்தாலும் அதை நீங்க முழு மனசோடு கொடுக்கும் பொழுது அது கடவுள் பார்வையில வைரமா ஆகுது. ஏன்னா கொடுக்கிறது எவ்வளோங்கிறது முக்கியம் இல்ல, கொடுக்கிற மனசுல எவ்வளவு அன்பு இருக்குங்கிறது தான் முக்கியம்.